வணக்கங்க. சஷ்டி அப்படின்றது நம் உடல் குறைபாடுகள்லாம் கிடையாது. நம் மனசுக்கு திருப்தி. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி கொஞ்ச நாள் கல்யாணமே இல்லை அப்படின்னா, சட்டியிலேருந்து அகப்பையில் வரும்னெல்லாம் பழமொழி இல்லைங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அந்த இதுதான். அதை விட்டுட்டு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், அது கிராமத்துக்காரவங்களுக்கு புரியாது. அவ்வளோ சீக்கிரம் புரியட்டுங்கிறதுக்காக சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சஷ்டியில் இருக்கும்போது சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா, சஷ்டி நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம முதுகு தண்டுவட நம்மளுக்கு ஒரு அகப்பை, அந்த கிண்டது மாதிரி கரண்டி மாதிரி. நம்ம கர்ப்பப்பை வாய் அது உள்ளே இருக்கிற பை, கர்ப்பப்பை, அது அகப்பை போன்றது. அந்த அகப்பை போன்றதை நம்ம ஆளுக எப்படி சுருக்கமாக முருகனை வச்சு அவர் இதுக்கு பாத்திரப்பட்டவர் அப்படிங்கிறதுனால, இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் நல்லா உத்து பார்த்து உணர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு மருத்துவ குணமும் ஒவ்வொரு உடம்பு வாகம் இருக்குங்க. ஆமாங்க, சஷ்டி இருக்கணும். சஷ்டி இருந்தால் தான் உடம்பு சுத்தபத்தமாகும், அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றத அந்த காலத்திலேயே எழுத்து மூலியமாக எழுதி வச்சுருக்காங்க, பழமொழி மூலியமாகவும் சொல்லி வச்சுருக்காங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஆமாம் உனக்கு சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்றது கிராமத்துக்காரவங்களுக்கு ஈஸியாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்கங்க. ஆமாங்க, கந்த சஷ்டி கவசங்க, சின்ன சின்ன முருகனுங்க, இவர் வான்னு கூப்பிட்டா வந்துடுவாருங்க. நன்றி, வணக்கங்க.